வெள்ளியம்பலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு டு ஒரு 5 இன்ச்சு தண்ணி பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா போர் போடும்போது வந்து கிடச்சிது. இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, என்ன ஏதுங்க, மொத்தமாக எவ்வளோ அடி ஓட்டினாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் ரைடர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு வந்து தீபக் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்துக்கிறதுக்குன்னா திருச்செங்கோடு, சாலப்பாளையம், பட்லூர் அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியம்பாளையம் அப்படி ஒரு பகுதி அமைஞ்சிருங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்டை சர்வே பண்ணி எங்களுக்கு பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது பாரம்பரியம் மெத்தேட்லேயும் பார்த்தோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்ப முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிகிடபிலிட்டி டிவைஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட்டை சர்வே பண்ணி எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேப் நல்ல கேப்பாக கிடச்சி. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக 2 ஈக்கி மட்டம் அதாவது சீரமட்டமாக கிடச்சிது. மொத்தமாக ஒரு 5 மட்டத்தையும் நம்ம சென்டர் பண்ணி தான் இந்த இடத்த நம்ம மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கேப் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 450 டு 500 அடி ஓட்டினாவே போதும். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறுத்தி சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதாவது ஸ்பாட்டுக்கு நம்ம நீரோட்டம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாம் போய் பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த ஓட்டுங்க அப்படின்ட்டு மார்க் பண்ணோம். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சரி உடனே வண்டி செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வண்டி செட் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக இடைஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை. தென்னை மரம் மட்டும் பக்கத்தில் இருந்துச்சு, ஒரு சின்ன தென்னங்கன்று, அதில் வந்து ஒரு 2-3 மட்டை மட்டும் வெட்டினா போதும். அதுக்கப்புறம் வெட்டி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டை செட் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிவிசி கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா 40 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போச்சு. அதுக்கும் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 டு 125 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சி. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 260 டு 270 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்துச்சு. அதுலேயே வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் தண்ணி பக்கமாக சப்போர்ட் பண்ணிச்சு. மொத்தமாக ஒரு 300 அடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஓட்ட முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதுக்கும் கீழே இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முன்னாடி விவசாய தோட்டத்திலே தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நீரோட்டம் பார்த்து போர் போகணும்னு நீரோட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இது எல்லாமே தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.